அந்த டிஜிட்டல்ல நம்ம டவுன்லோட் பண்ணுகிற பைபிள்ல சில பைபிள்ல நம்ம வைத்திருக்கிற மூல பைபிளுக்கு மாறுபட்ட சில வசனங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன, சில வசனங்கள் மேலதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அவர்கள் அங்கே உள்ளே வைத்திருக்கிற அந்த வேதத்தை அப்பப்ப புதுப்பித்து கொண்டும் இருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அப்ப அதனால என்ன செய்யணும், ஒரு மூல வேதாகமம் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் அதில் வாசிக்கும் போது உங்களுக்கு வித்தியாசமா ஏதாவது தோணுச்சுன்னா இந்த வேதத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்க நல்லா உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு அல்லது உங்களோட ஜெப அறையில உட்கார்ந்து பைபிளை விரிச்சு நீங்க படிக்கும் போது அது உண்மையாகவே உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிறதை பார்க்கலாம். சர்ச்சுக்கு போகும்போதும் நீங்கள் டிஜிட்டல் வேதத்தை உபயோகப்படுத்த பழகாதீங்க. நாங்க போற சர்ச்சில் பக்கத்துல இருக்கவங்க என்னமா செஞ்சுட்டு போறாங்க, நீங்க அதை செய்யாதீங்க. அந்த பழக்கத்துக்கு வராதீங்க. கர்த்தர் வேத புஸ்தகத்தை எழுதி தந்திருக்கிறார். இதை நம்ம அப்படியே பயன்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.